ஒரு மனுஷன் எவ்வளோ வேணாலும் கெத்தா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு அடக்கமா இருக்க முடியுமான்னு கேட்டா அது நம்ம முதலமைச்சர் விஜயால மட்டும்தாங்க முடியும். சிஎம்னா பயங்கர பந்தாவா 4 பேரோட கெத்தா வரணும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்துல உண்மையான கெத்துங்கிறது நம்ம அடக்கத்திலையும் மக்கள் மேல காட்டுற அன்புலையும் தான் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காரு நம்ம தளபதி. இப்போ விஷயம் என்னன்னா, ரீசெண்டாக சென்னை சைதாப்பேட்டையில் இருக்க சமூக நீதி அரசு மாணவர் விடுதிக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சர்ப்ரைஸாக ஒரு விசிட் அடிச்சிருக்காரு. கூடவே அமைச்சர்களும் போயிருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனை, எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு பசங்க கிட்டேயே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த விசிட். அப்போது நிறைய பேர் விஜய் அவர்கள் கூட பேச ட்ரை பண்ணாலும் அங்கே கூட்டத்தில் இருந்த ஒரு தம்பி மட்டும், சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு 5 நிமிஷம் எங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாரு. உடனே நம்ம சிஎம் விஜய் எந்த ஒரு பந்தாவும் இல்லாம சொல்லுப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு காது கொடுத்து கேட்டார் பாருங்க. அங்க ஆரம்பிச்சதுங்க சம்பவம். அந்த தம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணா காலேஜ் சாப்பாட்டுல புழு பூச்சி எல்லாம் கிடக்குது, ஃபேன் எதுவுமே ஓடுறதில்ல, ஒரு ரூமுக்கு 5-6 பேர் இருக்கும், காத்து வராததால வெளியே படுத்தா கொசுக்கடி தாங்க முடியல, இதை பத்தி வார்டன் செக்யூரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க ரொம்ப இலக்காரமா பேசுறாங்க, அதிகாரம் பண்றாங்க, ஏதாவது செக்கிங் வந்தா மட்டும் 1 வாரம் கரெக்டா இருக்கு, அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடுது, இதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு அந்த பையன் தன்னோட ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்திருக்காரு. 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்த அந்த தம்பி கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டாரு. ஆனால் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் முகத்தில் ஒரு சின்ன எரிச்சல் சுளிப்பு கூட இல்லைங்க. அந்த பையன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பொறுமையாக கேட்டு தன்னோட பிஏவை கூப்பிட்டு எல்லாத்தையும் உடனே நோட் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு சாதாரண மாணவன் சொல்றத டைம் எடுத்து கேட்பாங்களான்னு கேட்டா அது ரொம்பவே டவுட் தான். ஆனா நம்ம விஜய் அவர்கள் அந்த இடத்துல நடந்துகிட்ட விதம் வேற லெவல் தான். இதுவே பெரிய விஷயம்னு பார்த்தா இதையெல்லாம் விட ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஹாஸ்டல் ஆய்வெல்லாம் முடிச்சுட்டு சிஎம் வெளியே வரும்போது நல்ல மழை. உடனே பவுன்சர்ஸ் எல்லாம் ஓடி வந்து விஜய் அவர்களுக்கு குடை பிடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அவரு வேணாம்பா கொடுங்க, என் குடைய நானே பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடைய அவரே வாங்கி பிடிச்சிட்டு தன்னோட கார் வரைக்கும் நடந்து போனாரு. உடனே நீங்க கேட்கலாம், ஏம்மா குடையை பிடிச்சிட்டு போறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா பெரிய மேட்டர் தாங்க. ஏன்னா கார் கதவை திறக்க ஒருத்தன், காலில் சாக்ஸ் மாட்டி விட ஒருத்தன், நடக்க கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக ஒருத்தன் அப்படின்னு சாதாரண விஷயத்துக்கு கூட மற்றவங்களை எதிர்பார்க்கிற அரசியல்ல நம்ம முதலமைச்சர் இவ்வளவு எளிமையா இருக்கார் பார்த்தீங்களா? அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. உயர்வு வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த வைர வரிகளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சிஎம் விஜய் தான். இவரோட இந்த எளிமையும் பணிவும் கண்டிப்பா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா லெவல்ல பேசப்படும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎம் விஜய் அவங்களோட இந்த செயலை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களோட மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.